வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அலுவலகத்திற்கு பெரும் படையுடன் சசிகலா அவர்கள் செல்வேன் என்று கூறியுள்ளார். இதற்காக ஜூன் 20ஆம் தேதி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளதாக சசிகலா அவர்கள் தற்பொழுது அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். ஒருங்கிணைந்த அதிமுகவுடன் அதிமுக அலுவலகத்திற்கு செல்வேன். அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தாலும் தடுக்க முடியாது. அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் இதுதான் ஒரே வழி என்றும் கூறியுள்ளார். மக்களவை தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவிவிட்டது. மேலும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் ஆசை இத்துடன் நிறைவேறாமல் போகிவிட்டது என்பதற்கேற்ப சசிகலா அவர்கள் கூறியுள்ளார். நான் எடப்பாடி பழனிசாமியை நம்பிக்கைக்குரிய நபராகத்தான் தேர்வு செய்தேன். ஆனால் எனக்கே அது வினையாக மாறிவிட்டது. நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி போன்ற துரோகிகள் அதிமுகவில் இருக்கும் வரை அதிமுக வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. சுமார் 2 கோடி தொண்டர்கள் கொண்ட அதிமுக நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் 88 லட்சம் ஓட்டுக்களை மட்டும்தான் ஒட்டுமொத்தமாக பெற்றுள்ளது. ஆக தற்பொழுது 1,20 லட்சம் தொண்டர்கள் யாருக்கு வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். அவர்களை ஒன்றிணைந்து அதிமுகவிற்கு பெரும் படையுடன் நான் செல்வேன். அதற்கு பிறகு அதிமுகவின் தலைமை மாறும். 2026 சட்டமன்ற தேர்தல் ஒருங்கிணைந்த அதிமுகவால் எதிர்கொள்ளும் என்ற செய்தியை சசிகலா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, மறுபக்கம் பன்னீர்செல்வம் அவர்களது அணியும் தற்பொழுது சுக்குநூறாக உடைந்துவிட்டது. மேலும் சசிகலா, டிடிவி தினகரன், OPS இவர்கள் மூவரும் இணைவதற்கு இது ஒரு வாய்ப்பாக கருதப்படுகிறது. காரணம், அதிமுகவை பொறுத்தளவிற்கு செல்வாக்கு என்பது தொண்டர்கள் மூலமாகத்தான் கிடைக்கக்கூடியது என்பது இதன் மூலமாக தெரிந்துவிட்டது. இரட்டை இலை சின்னம் என்பது தற்பொழுது அதிமுகவிற்கு முக்கியம் இல்லை. அப்படி முக்கியமாக இருந்திருந்தால் இந்த மக்களவை தேர்தலில் 10 தொகுதிகளிலாவது வெற்றியடைந்திருக்க வேண்டும். ஏனென்றால் கிட்டத்தட்ட 35 தொகுதிகளில் தனித்தே அதிமுக போட்டியிட்டிருக்கிறது. ஆனால் எந்த ஒரு தொகுதிகளிலும் அதிமுக வெற்றியடையாமல் இருப்பது அதிமுகவின் யார் போட்டியிடுகிறார், எந்த தலைமையின் கீழ் போட்டியிடுகிறார்கள் என்ற அனைத்து தகவல்களும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இனியும் இரட்டை இலை இருந்தால்தான் வெற்றியடைய முடியும் என்ற கருத்து கொள்ள முடியாது. 4 லட்சம் ஓட்டுக்கள் OPS அவர்கள் புதிய சின்னமான பலா சின்னத்தில் போட்டியிட்டு இரண்டாவதாக தோல்வியடைந்திருக்கிறார். அதாவது முதலாவதாக திமுகவின் கூட்டணியான முஸ்லிம் லீக் வேட்பாளர் வெற்றியடைந்ததை தொடர்ந்து இரண்டாவது இடத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் பலா சின்னத்துடன் 4,40,304 ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்திருக்கிறார். இதுபோன்ற நிலைமை தற்பொழுது அதிமுகவில் நிகழாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுகவால் தான் உருவாக முடியும் என்று சசிகலா அவர்கள் கூறியுள்ளதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.